என்னங்க இது? என்னங்க பலூன் ஊதுற மாதிரி ஊதுறீங்க? ஆமா இது பவுடர்ல பிக்கஸ்ட் பவுடர் மேம் பொமேரியன் பவுடர். ஏய் நீ சும்மா இரு. இது பொமேரியன் பவுடரா? பொமேரியன் பவுடர். இது ஒரு புறா வெரைட்டி. இது வந்து நாங்க என்னங்க இது? இப்படி தான் செக் பண்ணி அந்த இதெல்லாம் பார்க்கறது எவ்வளோ பவுட் ஆகுது நல்ல ப்ராப்பரான பவுட்ருன்னா அப்படி இது என்னங்க பலூன் ஊதுற மாதிரி ஊதுறீங்க? இதை வச்சு தான் மேம் அது வந்து ஓகே புரியுது புரியுது. ஸோ இது நம்ம நேச்சுரலாக இப்படி தான் செக் பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் அந்த ப்ரீட் குவாலிட்டிக்காக பார்த்து இப்படி தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா அது அந்த மேல் அந்த அப்படி இருந்தால் தான் அது ப்ரீடிங்க்கு செட் ஆகும். கரெக்ட் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இது ஜாக்கோபின் நன் இது நன் பிஜியன். நன்னா அந்த அவங்க நன்ஸ் இது போட்டுருக்காங்க அந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக அந்த முடி இருக்கும் சுற்றிங்கிறதுனால அந்த இது நன் பிஜின்னு சொல்கிறது. மேலே பாருங்க இது பாருங்க மயில் மாதிரியே அதே டெயில் மார்க் மேம். இது ஒரு டெயில் மார்க்ல வித்தியாசமான வேற கலர். ஓகே இது நம்ம கையில் எடுக்க முடியுமா? எடுக்கலாம் நீங்களே. ஆனால் பார்க்க அழகாக இருக்கு. பசு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அழகா இருக்குல்ல? பாருங்க ஒரு மாதிரி பீகாக் மாதிரி இருக்கு. இது பின்னாடி இருந்து பார்த்தா பீகாக் மாதிரியே இருக்கு. தோகை விரிச்ச மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபேன்டைல் பிஜியன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஸோ இதுல பாருங்க இதுல இது கோழி மாதிரியே இருக்கு இல்ல? பிஜியன் மாதிரியே இல்ல. கோழி மாதிரி பெருசா இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. இதெல்லாம் எந்த கண்ட்ரி தான் தெரியுமா? இதுல எல்லாமே அந்த மேக்ஸிமம் டர்க்கி அந்த ஜெர்மன் அந்த மாதிரி ஏரியால இருந்தா அங்க இருந்து இத எடுத்துட்டு வரீங்க. மேம் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியா? ரொம்ப வருஷங்களா இங்க பிரீட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. பட் ஆரிஜின் அது. பட் இங்க இந்தியாலயே கிடைக்குது. இங்க இந்தியாலயே இருக்கு. இந்தியாலயே பிரீட் பண்றாங்க. என்னை விட பெரிய பெரிய பிரீடர் இருக்காங்க. நானே இப்போ முன்னாடி வச்சிருந்தா ஹாஃப் ஆஃப் த இதுதான் நான் இப்போ வச்சிருக்கேன். அப்படிங்களா? எல்லாமே அப்போ எனக்கு ஐடியா இல்லை. நிறையா கொடுத்துட்டேன். நிறையா அப்போது பிஜிஎன் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனிச்சு. அப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி வரவங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் சும்மா மெயின்டெனன்ஸ் வந்து தண்ணி அந்த இது சாப்பாடு வச்சு எல்லாமே கஷ்டம் தான் மேம். எல்லாமே ஒன்று நம்ம செய்யணும் இல்லை வர ஆளுகளை அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். இதில் ஒரு மெயின் மேட்ரு இந்த ஃபார்மில் என்னென்னா லேபர் இஷ்யூஸ் தான் நடக்கும். சாணியலில் தயாராக இருந்தால் தான் இந்த தொழிலுக்கு வர முடியும். அதுதான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா நீ தயாராக இருக்கணும். நீ அல்றியா இல்லை நான் அல்லவா அப்படின்னா தான் இந்த வேலை இங்கெல்லாம் நடக்கும். இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. 2 தடவை நான் சொல்லி பார்ப்பேன். 3ஆவது தடவை நான் போய் அள்ளினோன்னே அவங்க அள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி இருந்தால் தான் இதில் இருக்க முடியும். பணத்துக்காக இதை பார்த்துட்டு 2-3 பேர்லாம் ஆரம்பித்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க. பணம் வருதுன்னு நினச்சிட்டாங்க. நான் என்னோடய 12 வருஷத்தை பார்க்கல. அவங்க எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் எவ்வளோ மிதி வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கல. அவங்க அப்படியே வந்துட்டு இது எல்லா நேரமும் ஜென்ரேட் ஆகும். இறங்கி வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்புறம் ஒன்று ரெடியாக இருக்கணும். நீ லைஃப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் நீ போட்டு அது லைஃப் ஸ்டாக்கு நீ இருப்பியானே உனக்கு இது இல்லை. அப்போ லைஃப் ஸ்டாக் நாளைக்கு இருக்கானா நீ ஃபேஸ் பண்ணணும் அதை.